ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து டியூஸ்டே. லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து பெயிண்ட் பண்ண வீடியோலாம் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா, இன்னும் கடைசியாக ஒரு சில்லறை பொருளாக மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. இன்ஜின் உள்ள ஒரு ஸ்டார்டர் காயில், அது அந்த காயில் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒயர் வந்து எரிஞ்சு போச்சு. ஸோ மொத்தமாக தான் வாங்கி ஆகணும். அப்புறமா வந்து இக்னிஷன் காயில் வேறு எதுவும் சொன்னாப்பில் அது, அப்புறமா வந்து ஃபியூல் டேப்பு, அப்புறம் அதுலேயே வந்து இன்னொன்று வருமா சின்னதாக பாக்ஸ் மாதிரி, அது ஒன்று வாங்கணும். ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறமா இந்த மாதிரி சில்லறை பொருளாக வாங்க வேண்டியது இருக்குது. எங்கே போகிறோன்னா, வடபழனியில் வின் ஆட்டோன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோம்ல, நிறைய பொருள் அங்கே தான் வாங்கியிருப்போம். ஸோ அங்கே தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டோம். போயிட்டு அங்கே மட்டும் வாங்கினோம். இக்னிஷன் காயில் வந்து மொத்தம் 2 வரும். ஒன்று வந்து 2 வால்வு அந்த மாதிரி ஒன்று வரும், இன்னொன்று சிங்கிள் ஒன்று வரும். ஸோ சிங்கிள் வந்து அள்ளி இருக்குது ஒன்று, 2 வால்வு மறது மட்டும் வாங்கணும். இது மட்டும் வாங்கி போய் குத்துறோன்னு வைங்க, அவ்வளோதான். முக்கால்வாசி எல்லாமே பெயிண்ட் பக்காவாக முடிஞ்சிச்சு கைஸ். செம்மையாக இருக்குது கலரு. நான் வந்து இந்தளவு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயே வந்து சூஸ் பண்ணோம். சரி, அந்த கலர் வந்து சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் அவுட்புட்டு பயங்கரமாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஒயரிங் கிட்டு எல்லாமே மெக்கானிக் கிட்ட குத்தாச்சு. ஸோ அவரும் வந்து முக்கால்வாசி மாட்டியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது சில்லறை பொருள் மட்டும் இல்லை, முக்கியமாக பேட்ரி வேறு இல்லை. பேட்ரி வேறு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சா, வாரண்டி கார்டும் நம்மக்கிட்ட இல்லை. அதை வேறு தூக்கி வச்சிட்டாங்க போல். போயிட்டு வந்து பேட்டரி கடையில் காலில் தான் கேட்டோம். அந்த எரிஞ்சு போன பேட்டரி அப்படி தான் இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு பேட்டரியால் தான் வண்டி எரிஞ்சு போச்சு, எனக்கு வாரண்டி கார்டு மிஸ் ஆகிடுச்சு, ஸோ எங்கள் கூட மாற்றி கொடுங்க அப்படின்னு இருந்தோம். பில்லு அவர்கிட்ட இருக்குது ஒன்று, அதான் அந்த கார்பன் பேப்பர் வச்சு எழுதி கொடுப்பாங்களே. ஸோ அதில் இருக்க நேம் டீட்டெயில்ஸு, ரேட்டு எல்லாமே. இங்கே தான் வாங்கணும், இன்றைக்கி டேட் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது ஓனர்கிட்ட பேசி நான் சொல்கிறேன், கேட்டு 1 ஹவரில் கால் பண்ணுறேன்னாங்க. ஸோ அது கேட்டு பேட்டரி மாற்றியே ஆகணும், வேறு வழியே இல்லை. அது வேறு 2000 ரூபாய் வேறு வாங்கணும் லாஸ்ட்டாக. பேட்டரியும் மெயின், அது கொடுத்தா தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியாது, செக் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம், எல்லா பொருளும் தேவை. நேற்றுனா சண்டே வந்து மார்னிங் பாண்டிச்சேரி போனோம், ஒரு ஷூட் ஒன்று. ஸோ அதுக்கு போயிட்டு ஈவினிங் தான் ஷூட்டு. ஸோ காலையிலே கிளம்பிட்டு பீச் ஆண்டை சுற்றிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து மறுநாள் காலையில் கிளம்பி வந்துட்டோம். விநாயகர் சதுர்த்தி வேறு அன்றைக்கி. 3 வண்டியில் போனோம், எஃப்சி ஒன்று, எம்டி ஒன்று, என் வண்டி ஒன்று. அது விளாக் பண்ணலாம் தான் நினச்சேன். சரி, பாண்டிச்சேரியே நான் வந்து ஆல்ரெடி போட்டேன், 1 வாட்டியோ 2 வாட்டியோ. ஸோ திருப்பி எதுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 1 வாட்டி போட்டுருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போடல. நம்மளும் வந்து விளாக் பண்ணோன்னு வைங்க, ஃபுல் மைண்டும் அதுலேயே இருக்கும், வீடியோ எடுக்கணும்னு. ஸோ ஜாலியாக போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். அண்ட் கைஸ், இதுதான் வந்து லாஸ்ட் வீடியோனா வண்டியோட அப்டேட் பற்றி. ஸோ இதோட அடுத்த வீடியோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டி வந்து ரிவீல் பண்ணுற வீடியோ தான். ஃபுல் அவுட்புட் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது என்னைக்குன்னு சொல்லிட்டு தெரில, இந்த மந்த்துக்குள்ளே முடியுதான்னு பார்ப்போம். மேக்ஸிமம் முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். எல்லா பார்ட்ஸும் குத்துட்டா மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளேயே குத்துருவாப்புல மெக்கானிக்கு. பார்க்கலாம். சரியான வெயில் வேறு கோயம்பேடு பிரிட்ஜிலேருந்து ரைட் எடுத்து தான் வந்து போகிறோம் நம்ம. கரெக்டாக ஃபோரம் தாண்டி அசோக் நகர் கிட்டே இருக்குது அந்த கடை. பார்ப்போம். பெயிண்ட்டு பயங்கரமாக இருக்குது கைஸ். ஆனால் நம்ம ஏரியாலாம் அந்த கலர் யாருமே வச்சில்ல. நான் ஒரே ஒருத்தர் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ரீல்ஸில் எப்பயோ. அது அவர் எந்த ஊர் தெரில, வடக்கு சைடா இல்லை என்ன கதைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரில. ஆனால் எப்பயோ பார்த்த மாதிரி ஞாபகம் அந்த கலர் எனக்கு. ஃபீல் வச்சுட்டு அப்படியே கிளம்புவோம். மற்றபடி வேறு யாரும் வச்சில்ல நம்ம ஏரியாவில், தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ கலர் பயங்கரமாக இருக்கும், வண்டியே வெறித்தனமாக வரப்போகுது. இன்ஜின் மட்டும் பக்கா வேலை பார்த்துட்டோன்னு வைங்க, மற்றபடி பிரச்சனையே இல்லை. இன்ஜின் தான் மெயினே. அண்ட் அதே மாதிரி வந்து ஹேண்டில் பாரோட ஹோல்டர் வந்து பிளேட் வாங்கணுமா. ஸோ அது வந்து அவரே வாங்கிக்கிறேன்னு பாடிக்கு போயிட்டு மெக்கானிக்கே. ஓகே கைஸ், நான் ஃபியூல் போட்டு கிளம்புறேன். நான் இதோட பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோம்ல அதே கடைக்கு தான் வந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னா, ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறமா வந்து ஏர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறமா அது ஃபியூல் டேப்பு, அப்புறமா வந்து ஸ்டார்டர் காயில், அப்புறமா வந்து இக்னிஷன் காயில் நினைக்கிறேன். இது 2 வால்வு மாதிரி வரும். ஸோ ரெண்டும் சேர்த்து 2000 எவ்வளோ ஆச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே வந்து ரோஸ் மில்க் ராஜா கடை இருக்குது.
ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இன்னொன்று வந்து பேட்ரி வாங்கின்னு மெக்கானிக் ஷெட் போக வேண்டியதான். நான் வந்து இதோட மெக்கானிக் ஷெட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ இண்டிகேட்டர் வருமே கொத்தா வயிறு, அது இண்டிகேட்டர் வருமே, இது வேறையோ? ஃப்ரண்ட்டில் எதுவும் ஒரு கொத்தா இருக்குல்ல, அந்த மாதிரி இண்டிகேட்டருக்கும் வருமே. ஓ இது உள்ள வருமா? ஓகே ஓகே. ரைட் ரைட். ஸோ கைஸ் வண்டி வந்து பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா இல்லையா? வண்டி ஃப்ரேம் போட்டு நிற்க வச்சாச்சு பக்காவாக. ஒயரிங் வந்து ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஸோ இன்னும் சில பொருள் தான் மாட்ட வேண்டியது இருக்குது. ஹேண்டில் பாரு, அப்புறமா இன்ஜின் இன்னும் வேலை பார்க்கல. இன்ஜின் வந்து கடைசி தான் வேலை பார்ப்பார் போல். முதல்ல கிராங்க்லாம் எடுத்து ஏதோ சொன்னார் செக் பண்ணணுன்னு சொல்லிட்டு. இன்ஜின் கடைசியாக தான் வேலை பார்ப்பாரான். முதல்ல எல்லாம் சுற்றி மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இன்ஜின் லாஸ்ட்டாக பார்த்து ஒரு நாள் ஓட்டி பார்த்துட்டு குத்துறேன்னாப்புல. இன்னைக்கு நாடி டியூஸ்டேவா, மேக்ஸிமம் ஃப்ரைடேக்குள்ளே குத்துறேன்றாரு. எனக்கு சரியான ஷாக்கு. அதுக்குள்ளே முடிஞ்சிருமான்னு கேட்டேன். முடிஞ்சிருன்னு இருக்கார், பார்ப்போம். டேங்க் வந்து வீட்லேயே தான் இருக்குது. அது வந்து கடைசியாக மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பொருள் எல்லாமே எடுத்துன்னு போய் குத்தாச்சு. டேங்க்கு, அப்புறமா சைடில் மாஸ்க் வரும்ல 2 சைடு. ஸோ அது அண்டர்பெல்லி இன்னும் கிடைக்கல. அண்டர்பெல்லி லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும்தான் ஒரே கலரு, மீதி எல்லாம் வந்து பிளாக்கு தான். ஃப்ரேம் ஃபுல்லாக பிளாக் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வண்டி செம்மையாக இல்லை. ஒயர்லாம் உள்ளே ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இன்னும் இண்டிகேட்டர் இல்லை. அதெல்லாம் சில்லற வேலை தான், லாஸ்ட்டாக கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டோம். ஆனால் இண்டிகேட்டர் மாட்டினா தான் ஹெட்லைட் மாட்ட முடியும், தூம் மாற்ற முடியும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். அந்த எம்டியில் வேறு இன்னொரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. ரேடியேட்டர் வேறு ஓட மாட்டேங்குது. ஓடாததுனால கூலண்ட் ஹைன்னு சொல்லிட்டு காமிக்குது புதுசாக. கடைசியாக கேரளா போயிட்டு வந்தோம்ல, ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் காமிச்சிது கூலண்ட் ஹைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரேடியேட்டர் ஓடுதா ஓடலையான்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணவே இல்லை. அது ஞாபகமே இல்லை எங்களுக்கு ஓடுதா இல்லையான்னு. ஓடினா மாதிரி தான் இருந்தது. அப்புறமா நேற்று பாண்டி போயிட்டு வரும்போது தான் சொன்னான், 2 நாளாக வந்து ஓடவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி. அதனால தெரியல, நாளைக்கு தான் போய் ஷோரூமில் பார்க்கணும். கண்டினியூஸாக ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினாலே கூலண்ட் ஹைன்னு சொல்லிட்டு காமிக்குது சென்சாரில். இங்கே டைம் காமிக்குதுல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, கூலண்ட் ஹைன்னு மட்டும் தான் காமிக்குது. கொஞ்சம் நேரம் நிறுத்தி தான் ஓட்டுறதா இருக்குது. அது வேறு பயமாகுது. கூலண்ட் ஆயில் மாற்றணுமா இல்லை ரேடியேட்டர் ஃபேனில் ப்ராப்ளமா எனக்கு அதுன்னு தெரில, பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வண்டியை வந்து பார்த்துருப்பீங்க. இதோட வந்து டேரெக்டாக வண்டியில் எல்லா வேலையும் முடிஞ்சு பக்காவாக ரன்னிங் கண்டிஷன் எடுத்துன்னு வந்துட்டு டேரெக்டாக வண்டியோட ஃபுல்லுக்கு ரிவீல் பண்ணுற வீடியோ தான் பார்ப்பீங்க லாஸ்ட்டாக. ஸோ வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 4, 5, 6, 7, 8 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.